வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திடீரென விலகிய சிஎஸ்கேவின் நட்சத்திர வீரர் அதிர்ச்சியில் தல தோனி. சிஎஸ்கே அணிக்கு புதிய சிக்கல். அதாவது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் விளையாட வாய்ப்பில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணி விளையாடிய 3 போட்டிகளில் 2 வெற்றி, 1 தோல்வி உட்பட 4 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திலும் இருக்கிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஆர்சிபி மற்றும் குஜராத் அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் வென்ற சிஎஸ்கே அணி விசாகப்பட்டினம் மைதானத்தில் நடைபெற்ற டெல்லிக்கு எதிரான போட்டிகள் மட்டும் தோல்வியை சந்தித்து இருக்கு. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியும் விளையாட உள்ளது. இந்த போட்டிக்கு முன் சிஎஸ்கே அணிக்கு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. சிஎஸ்கே அணி 2 போட்டிகளில் வென்றதற்கு காரணமாக அமைந்த முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் திடீரென வங்கதேசத்திற்கு திரும்பியுள்ளது தெரிய வந்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் மாதம் நடக்க உள்ளது. இந்த T20 தொடரானது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா மைதானங்களில் நடைபெற உள்ளது. அமெரிக்காவில் இஸ்லாமியர்களுக்கு விசா கிடைப்பதில் சில பிரச்சனைகள் இருப்பதால் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தரப்பில் விசாவுக்கான முன்னேற்பாடுகள் இப்போதே தொடங்கிவிட்டது. அதே போல விசா நடவடிக்கைகளுக்கான முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் வங்கதேசத்திற்கும் திரும்பியுள்ளார். இதனால் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் முஸ்தபிர் ரஹ்மான் விளையாடுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் பார்க்கப்படுகிறது. அதே போல நடவடிக்கைகள் தாமதமாகும் பட்சத்தில் ஏப்ரல் 8ஆம் தேதி நடக்கும் KKR அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல் எழும். சிஎஸ்கே அணிக்காக 3 போட்டிகளில் விளையாடியுள்ள முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஃபர்ஃபில் கோப்பையை வென்றுள்ளார். இதனால் இவருக்கு மாற்றாக யாரை சிஎஸ்கே அணி களமிறங்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் முஸ்தபிர் ரஹ்மான் இடத்தில் நம்ம லார்டு சர்துல் தாகூர் அல்லது மொயின் அலி இருவரில் ஒருவர் களமிறங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.